சினிமா அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன ஞாபகம் வரும்? திரைப்படங்கள், பாடல்கள், பாடலாசிரியர்கள், பாடல் வரிகள், இன்னும் இசை மேதைகள், இன்னும் பாடகர்கள், நடிப்புகள், இன்னும் நடிகர்கள், இப்படின்னு சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு வார்த்தையால மாத்திரமே சொல்லவே முடியாது இல்லையா? ஏன்னா காலம் கடந்து ஒவ்வொரு விஷயங்கள் மாறிட்டும் இருக்கு இல்லையா? ஆனாலும் சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் மாறிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நினைவுபடுத்தி தான் ஆகணும். சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒண்ணு இருக்காம தான் இருக்கணும். அப்படி இருந்துமே சில முக்கியமான கதாபாத்திரங்கள், முக்கிய புள்ளிகள் பத்தி நம்ம ஒவ்வொரு வாரங்கள் அதிக அளவு பேசி, அதிக அளவு நினைவுபடுத்தி அவங்களை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது நம்மள என்டர்டைன்மெண்ட்லயும் நிறைய இடத்துல நம்மள ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் இவங்க கிட்டதான் இருக்கு அப்படிங்கிறது. நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறது நீங்க யோசிக்கலாம். சோ ஒவ்வொரு வாரங்கள் நம்ம நிறைய மனிதர்கள் பத்தி, நிறைய மனிதரின் மறுபக்கம் பத்தி பார்த்துட்டு தான் இருக்கும். அவங்க வெறுமனே நமக்கு ஒரு பாடலாசிரியராக, இல்ல ஒரு நடிகராக, நடிகையாக, இசையமைப்பாளராகவே மாத்திரம் பார்த்து பழகின நமக்கு அவங்க எப்படியான இசையிலையும் பாடலினூடாகவும் இந்த சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினூடாக நம்ம வாழ்க்கையில நம்மளோட கலந்து பயணிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு பக்கம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு பாடலாசிரியர் தொடர்பான விஷயங்கள் தான் பார்க்க போறோம். அதாவது இந்த ஒரு பாடலாசிரியர் நமது வாழ்க்கையில எவ்வளவு தூரத்துக்கு கலந்து பாடல ஒவ்வொன்றையும் வரிகளின் ஊடாகலையும் ஒவ்வொரு விஷயங்களும் அர்த்தத்தோட பேசி நம்ம கூடயே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வாரத்துல முக்கியமான ஒரு அடையாளம். அப்படி இந்த வாரத்துல நம்ம பாடலின் உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு நபரான பாடலாசிரியர் முத்துக்குமார் அவர்களினூடான வாழ்க்கை வரலாறு விஷயங்கள் தான் இந்த வாரத்துல நம்ம பார்க்க போறோம். 1975ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டத்துல பிறந்த ஒரு நபர் தான் முத்துக்குமார் அவர்கள். இவரை நமக்கு இளம் வயதிலேயே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னா, இவர் ஆரம்ப கால பகுதி இவரோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லும் போது, இவர் 4 வயதாகும் போதே தனது தாயை இழந்துட்டாரு. 4 வயதுல ஒரு உறவுகள்ல இருந்து கொஞ்சம் ஒரு பிரிவினையை பார்த்த ஒரு நபரா தான் முத்துக்குமார் இருக்காரு. இருப்பினும் இவருக்கு சிறு வயது தொடக்கம் இந்த புத்தகங்கள் வாசிப்பது, இந்த கலை விஷயங்கள் அதிகமாவே ஆர்வம் இருந்திருக்கு. அதாவது நிறைய புத்தகங்கள் ரீட் பண்றது, தமிழ் கத்துக்கணும், தமிழ்ல நிறைய விஷயங்களை கத்துக்கணும், படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவருக்கு சின்ன வயசுல இருந்திருக்கு. இருப்பினும் இவர் என்ன செஞ்சிருக்காரு, தொடர்ந்து கல்வியில அதிக அளவு முக்கியத்துவம் செலுத்தி படிச்சிருக்காரு. காஞ்சிபுரத்துல ஒரு பாடசாலையில தான், அதுவும் 12ஆம் வகுப்பு வரை படிச்ச இவர் என்ன செஞ்சிருக்காரு, பச்சையப்பன் கல்லூரி, காஞ்சிபுரத்திலே பச்சையப்பன் கல்லூரியில தொடர் கல்வியை மேற்கொண்டு போயிருக்காரு. தொடர்கல்வி மேற்கொண்டு போகும்போது இவர் 88% வரைக்குமே நல்ல புள்ளிகள் பெற்று முனைவர் பட்டமெல்லாம் பெற்ற ஒரு நபராக தான் இருந்திருக்காரு. அதுலயும் இந்த தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அதிக ஆர்வம் கொண்டவரா இருந்திருக்காரு. இவர் தொடர்ந்து இந்த விஷயங்களை படித்து அதுல முனைவர் பட்டமெல்லாம் பெற்றதனை தொடர்ந்து தூர் அப்படிங்கிற ஒரு கவிதை நூலை ஆரம்பத்துல வெளியிடுறாரு. இது ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது இந்த தூர் அப்படிங்கிற ஒரு கவிதையில தான். ஏன்னா இவர் தமிழ்ல அதிகம் ஆர்வம் கொண்ட ஒரு நபரா தான் செயல்பட்டு இருந்திருக்காரு. தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து கற்றுக்கொள்ளணும், தமிழ் அப்படிங்கறத அதிக அளவு பேசப்படணும் அப்படிங்கறதுல இவருக்கு ஒரு ஆர்வம் இருக்க தூங்கி இவர் தமிழ் சம்பந்தமான விஷயங்களை அதிக அளவு படிக்க தூங்கிதான் இந்த கவிதை நூல்கள், நாவலாசிரியாகவும் இவர் ஓரளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்காரு. இருப்பினும் சரியாக சொல்லும் போது 1990களிலிருந்து 2000 வரை அப்படிங்கிற ஒரு காலப்பகுதிக்குள்ள திரைப்படங்களுக்கு பாடல்கள் அதிக அளவு எழுதி கொடுத்திருக்காரு. அது மாத்திரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இவர் சுமார் 2016ஆம் ஆண்டு வரைக்குமே நிறைய திரைப்படங்களுக்கு பாடலாசிரியரா செயல்பட்டு இருந்திருக்காரு. நிறைய தொழில் சேவைகள் இவர் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்படிங்கிறது இவர் கல்வியினூடாகவும் இவர் இந்த சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு, பாடலாசிரியர் அப்படிங்கிற ஒரு தொழிலுக்கு வருகையில் ஆரம்ப கதையா இது அமையுது அப்படின்னு தான் சொல்லணும். முனைவர் பட்டமெல்லாம் பெற்று ஓரளவுக்கு இவரது தொழில இவர் அதிகமா முன்னோக்கி சென்றுட்டு இருக்கும் போது இவருக்கு ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தோன்ற செய்து.
அப்படி ஆசைகள் தோண்ட செஞ்சு இவர் என்ன செஞ்சிருக்காரு, இயக்குனர் பள்ளிகளுக்கு வந்து இயக்குனர் கல்வி முறைகள் வந்து மேற்கொள்றதுக்கு கல்லூரிகள்ல வந்து இணையத்துக்கு செயற்திட்டங்கள் செஞ்சிருக்காரு. ஆனா அந்த டைம்ல இவருக்கான வாய்ப்புகள் வந்து தட்டப்பட்டதாகவும் வாய்ப்புகள் கிடைக்க பெறல அப்படின்னு தான் சொல்லப்படுது. இருப்பினும் வந்து ஒரு தொடர் முயற்சி காரணமாக நம்ம இயக்குனர் பாலு மகேந்திராவிடம் வந்து இவர் தொடர்ந்து 4 ஆண்டுகள் வந்து பணி செய்திருக்காரு. 4 ஆண்டுகள் வந்து இயக்குனரோட செயல்பட்டு இந்த இயக்குனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து காலடி எடுத்து வைக்கிறதுக்கு உதவி இயக்குனரா இவர் வந்து செயற்பாடுகள் செஞ்சிருக்காரு. இருப்பினும் இதோடு தொடர்ந்து அவர் செயல்பட்டு இருக்கும் போது இயக்குனர் சீமான் அவர்களோடு இணைந்து வீரநடை அப்படிங்கிற திரைப்படங்களுக்கு நிறைய பாடல்கள் வந்து எழுதி கொடுத்திருக்காரு. ஆக மொத்தத்துல நமக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய நிறைய திரைப்படங்கள்லாம் வாரணம் 1000 இருக்கட்டும், கிரீடம் ஆகட்டும், இன்னும் நிறைய திரைப்படங்களுக்கு வந்து பாடலாசிரியர் அவர் செயல்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 2016ஆம் ஆண்டு வரைக்குமே இவர் வந்து அந்த திரையுலகின் முன்னணி பாடலாசிரியர் வரைக்குமே அப்படி ஒரு முறையில இவர் வந்து பிரசித்தி பெற்றதாகவும் இவர் வந்து பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருந்திருக்காரு. யாருமே வந்து இவரை மறக்க முடியாத அளவுக்கு இவரோட பாடல்கள் வந்து அப்படியே உள்ளுணர்வுகளை வந்து ஈற்று அழுக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு பாடல்களுமே வந்து கேட்கும் போது நம்மளை மறக்கிற அளவுக்கு அவரோட பாடல் வரிகள் வந்து பேசப்படும். தொடர்ந்து பேசலாம். இவர் கிட்டத்தட்ட 1500 பாடல்களுக்கு மேலாக பாடல்களை எழுதி திரையுலகில் ஒரு பிரம்மாண்டமான பேசக்கூடிய ஒரு நபராக இவர் வந்து செயல்பட்டு இருந்திருக்காரு. அதோட பட்டாம்பூச்சி பதிப்பகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு பதிப்பகம் ஒன்றை செயற்படுத்திட்டு தான் போயிருக்காரு. இருப்பினும் இப்படியே இவர் காலங்கள் கடந்த போக 2006ஆம் ஆண்டு ஆகும் போது ஜீவலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண்மணியை வந்து திருமணம் செய்து கொள்கிறாரு. அப்போ இவருக்கு கிடைத்த 2 செல்வங்கள் தான் மகன் ஆதவன் மற்றும் யோகலட்சுமி அப்படிங்கிற மகள் ஒருத்தவங்க. இந்த செல்வங்களோட இவர் வந்து தொடர்ந்து பயணித்துட்டு இருக்கும் போது நிறைய பாடல்கள் மறக்கக்கூடிய நம்ம பேசக்கூடிய நிறைய பாடல்கள், அதுவும் ஜிவிபி அவர்கள் நம்ம இசை அமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்களின் ஒரு இணைந்து நிறைய பாடல்கள் வந்து எழுதி பாடியும் இருக்கிற பாடல்கள் வந்து பாடப்படலை. இருப்பினும் அவரோட இசைக்கு இவர் நிறைய பாடல்கள் எழுதி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல பேசக்கூடிய பாடல்களா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாரணம் 1000 அப்படிங்கிற ஒரு ஆல்பம் நமக்கு மறக்கவே முடியாது. ஆர்எஸ் ஜெயராஜ் வந்து அவ்வளவு தூரத்துக்கு ரசிச்சு ஒவ்வொரு பாடல்களையும் வந்து கொடுத்திருப்பாரு. ஏன்னா அதுல ஆல்மோஸ்ட் நிறைய பாடல்கள் வந்து நம்ம முத்துக்குமார் அவர்கள் தான் வரிகள் எழுதி கொடுத்திருக்காரு அப்படிங்கறது நமக்கு மறக்கவே முடியாத ஒரு விஷயம். ஒவ்வொரு பாடல்களுமே வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம அந்த உலகத்தையும் தாண்டி இசை அப்படிங்கிற ஒரு உலகத்துல டிராவல் பண்ற அளவுக்கு வந்து அமையும் அப்படிங்கிறது நம்மளால மறக்கவே முடியாத ஒரு விஷயம் இல்லையா? அதோட அவர் வந்து கிரீடம் அப்படிங்கிற திரைப்படங்கள், இன்னும் நிறைய திரைப்படங்கள், மதராசப்பட்டினம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு திரைப்படம். திரைப்படம் வந்து அதிக அளவு பார்க்கப்பட்டு ரசிச்சப்பட்டுச்சு தெரியல. அந்த பாடல்கள் எல்லாமே அவ்வளவு தூரத்துக்கு மக்கள் மத்தியில பேசப்பட்டுச்சு. முத்துக்குமார் அவர்களுக்கு ஒரு இடத்தை உருவாக்கி கொடுத்ததாகவும் இந்த ஒரு திரைப்படம் அமையுது அப்படிங்கிறத வந்து நம்ம ஞாபகப்படுத்தி ஆகணும். ஒரு திரைப்படத்துல வந்து ஒரு பாடல் அப்படின்னு சொல்லும் போது, இந்த பாதை முடிந்த பிறகும் உலகில் பயணம் முடிவதில்லை அப்படின்னு ஒரு வரிகள் வந்து கொடுத்திருப்பாரு. இந்த வரிகளினூடாக நம்ம நிறைய உள்ளார்ந்த அர்த்தங்களை வந்து புரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு இடத்துலையும் பாதைகள் முடிந்தாலும் உலகில் பயணங்கள் இன்னும் முடியலை இல்லையா? நம்ம தொடர்ந்து வந்து லைஃப்ல ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு கட்டங்கள், புது பக்கங்கள், புது நோக்கங்கள் அப்படின்னு சொல்லி புது அனுபவங்களோட சேர்ந்துதான் ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம லைஃப்ல டிராவல் ஆகிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு விஷயத்த இவர் இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லையே அப்படின்ட்டு. இந்த ஒரு வரிகள் இன்னும் நம்ம மனதுல இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு. 1990 மலபார் போலீஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் ஊடாக முதல் பாடலாசிரியர் ஆகிறார். இந்த ஒரு திரைப்படத்துக்கு ஒரு பாடலின் ஊடாக தான் இவர் வந்து முதல்ல ஒரு பாடலாசிரியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு வெளியிட்ட திரைப்படங்கள் ஆகிய நிறைய திரைப்படங்கள் வரைக்குமே இவரோட வரிகள்ல நிறைய பாடல்கள் வந்து வந்திருக்கு. அதுதான் சொன்னால கிட்டத்தட்ட
1500 பாடல்களுக்கு வந்து முத்துக்குமார் அவர்கள் வரிகள் அமைச்சு கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு இறுதியா வந்த பொட்டிக்கடையா இருக்கலாம், இந்த சர்வம் தாளமயம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த திரைப்படம் வரைக்குமே இவரோட பாடல்கள் வந்து ரொம்பவே பேசக்கூடிய அளவுக்கு நிறைய பாடல்கள் கொடுத்திருக்காரு. ஆல்மோஸ்ட் சில திரைப்படங்களுக்கு வந்து 5 பாடல்களோ 6 பாடல்களோ கம்ப்ளீட்டா அவ்வளவு பாடல்களையுமே வந்து எழுதி கொடுத்ததா இருக்கு. இப்ப பில்லாப்பு அப்படிங்கிற திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டா எல்லா சாங்ஸுமே வந்து முத்துக்குமார் அவர்கள் தான் எழுதி கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லணும். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்லணும்னு சொன்னா 2014ஆம் ஆண்டு வந்து இவருக்கு இன்னொரு தேசிய விருது கிடைக்கப்பட்டிருக்கு. மறக்க முடியாத ஒரு திரைப்படம், நிறைய பேருக்கு பழக்கப்பட்ட ஒரு திரைப்படம், நம்ம நிறைய ரசிக்கக்கூடிய ஒரு பாடலான சைவம் திரைப்படத்துல அழகி அழகி அப்படிங்கிற ஒரு பாடலுக்கு வந்து 2வது தேசிய விருது வந்து இன்னொரு நபருக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அவர் எனக்கு உயிர் வாழ்ந்திருந்தாருன்னு சொன்னா பல தேசிய விருதுகள், பல விருதுகளுக்கு ஒரே அதிபதியா வந்து இவர் இருந்திருப்பார் அப்படிங்கிறத சொல்லி அதை ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ள மாத்திரமே 5 தேசிய விருது, 5 விருதுகள், சிறந்த பாடலாசிரியருக்கான 5 விருதுகள், 2 தேசிய விருதுகள் அப்படின்னு பெற்ற ஒரு நபர் இன்னும் சில காலங்கள் நம்மோட சேர்ந்து இருந்திருந்தா பாடல்களையும் நம்ம வாழ வச்சிருப்பாரு, இன்னும் பல விருதுகளையும் வாங்கி கொண்டிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மாத்திரம் இவருடைய சாதனைகள் இவ்வளவா அப்படின்னு கேட்டா இல்ல. இவருடைய படைப்புகள் அடிப்படையில 103ஆம் விதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை தொகுப்புகள், பட்டாம்பூச்சிகள், விட்டவன் அப்படின்னு சொல்ற ஒரு கவிதை தொகுப்புகள், ஆனா ஆவண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதை தொகுப்புகள், இன்னும் நிறைய நூல்களை வந்து எழுதிட்ட ஒரு நபர் அப்படின்னு சொன்னா இவரை சொல்லலாம். கிராமமா நகரமா, கிராம நகரமா அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுரை தொகுப்புகள் வரைக்குமே இவருடைய சாதனைகள், படைப்புகள் நிறையவே இருக்கு. இவர் அந்த காலத்துல இருந்து இவரை சிறுவயது தொடக்கம் தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு வந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா அந்த நூல்கள் வாசிக்கிறது, புத்தகங்கள் வாசிக்கிறது இவருக்கு அதிகமாக ஒரு பற்றோடு கொண்ட ஒரு விஷயமா இருந்ததுனாலையும் தெரியல, இவர் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாவலாசிரியரா வரைக்குமே வந்து இவர் செயல்பட்டு இருக்காரு. பாடலாசிரியர், கவிஞர், நாவலாசிரியர் அப்படிங்கிற நிறைய பட்டங்கள் வந்து இந்த ஒரு நபர் வாங்கி சேர்த்திருக்காரு அப்படிங்கிறத சொல்லிதான் ஆகணும். இப்படி சாதனை செய்த எல்லா நபர்களுமே வந்து ஒரு காலத்துல நம்ம விட்டு பிரிஞ்சிடறாங்கல்ல. ஏன்னா பாடலின் ஊடாக, பாடல் வரிகளின் ஊடாக இன்னைக்கும் நம்ம மனதுல வாழ்ந்துட்டு இருக்காரு முத்துக்குமார் அவர்கள். ஒவ்வொரு பாடல்களையுமே வந்து கேட்டு ரசிக்கும் போது ஒவ்வொரு அர்த்தங்கள், இந்த அர்த்தங்கள் எல்லாமே நம்ம அறியாமலே வந்து ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பாடல்கள் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு சொன்னா சைவம் திரைப்படத்துல அழகே அழகே அந்த ஒரு பாடல் வந்து எல்லாமே ஒரு விஷயம் மட்டும்தான் அழகா இருக்கா, இந்த மலை கூட மட்டுமா அழகு, இந்த வயல் கூடனால அழகு, மலையை மட்டுமே நம்ம ரசிச்சு ஒரு காலத்துல வந்து மழை பெய்யும் போது ஒரு தேநீர் கோப்பையோட வந்து நம்ம ஒரு போட்டோ எடுக்கிறதா இருக்கலாம், பேசுறதா இருக்கலாம், ரசிக்கிறதா இருக்கும். ஆனா சுடும் வெயில் கூட ஒரு அழகான ஒரு விஷயம் தானே. ஏன் நம்ம அதை ரசிக்க மறக்கிறோம்? ஒரு கட்டத்துல நமக்கு குளிர் அழைக்கும் போது, ஒரு திடீர்னு ஒரு வெயில் வரும்போது அந்த வெயில் எவ்வளவு அழகு தெரியுமா, அதன் தரக்கூடிய ஒரு சூடான ஒரு வெப்பம் வந்து எவ்வளவு அழகு தெரியுமா அப்படிங்கறத வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே அழகா வர்ணிச்சு அவர் கொடுத்திருப்பாரு. ஒரு விஷயம் தான் அழகுன்னு இல்லை, இன்னொரு விஷயமும் அதுக்கு opposite அழகா தான் இருக்கு. ரசிக்கிற விதங்களும் பார்க்கிற கண்களினூடாகவுமே இன்னொரு விஷயம் இருக்குங்கிறது அந்த ஒரு பாடலினூடாக அவ்வளவு அர்த்தங்கள் கொடுத்திருப்பாரு முத்துக்குமார் அவர்கள். இருந்தாலும் இது வந்து தொடர்ந்து பயணிச்சுச்சா, தொடர்ந்து இது செயல்படுத்திச்சான்னு கேட்டா இல்லை. 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆகும்போது அவர் 41 வயதுல உலகத்திலிருந்து பிரியும் நிலை, இந்த தமிழ் சினிமா திரை உலகத்திலிருந்து பிரியும் நிலை அப்படின்னு தான் சொல்லணும். அவர் சரியாக காலை நேரத்துல வந்து காலமானார். எதற்காக அப்படின்னு சொன்னா அவருக்கு கடுமையான காமாலை, மஞ்சள் காமாலை நோய் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதோட அவருக்கு அதிக அளவு உடலில் தாங்கக்கூடாத அளவுக்கு காய்ச்சல் வந்து வர சேர்ந்திருக்கு. மஞ்சள் காமாலை நோயோட ஒரு காய்ச்சலினால் இவர் கொதிச்சிருக்காரு. நிறைய மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொண்டிருந்தாலும் அது எதுவுமே இவருக்கு வந்து கை கொடுக்காத ஒரு நிலை அப்படின்னு சொல்லும் போது 2016ஆம் ஆண்டு நம்ம விட்டு வர பிரியக்கூடிய ஒரு நிலை வந்து நமக்கு ரொம்ப துரதிர்ஷ்டமான ஒரு நிலை வந்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்லிதான் ஆகணும். இவர் வந்து ஒரு நபர், இவர் இவ்வளவுதான் அப்படிங்கிறத தாண்டி பல பாடல்கள்னால நிறைய பேரை வாழ வச்ச ஒரு நபர் வந்து இன்னைக்கு நம்ம மத்தியில இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கதான் ஆகணும். அவரு நிறைய பேரை வாழ வச்சாரு.
பட் இறைவன் அவரை வாழ வைக்கல அப்படிங்கிறது சொல்லிதான் ஆகணும். அது மாத்திரம் இல்லாம அவர் குடும்பம் சிக்கப்பட்ட ஒரு நிலையில நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களின் உதவியும் அவர் குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கு. நம்ம நடிகரின் உதவிகள் இவர் குடும்பத்துக்கு சேர்ந்துட்டு இருக்கிறது நம்ம ஓரளவுக்கு மனசு திருப்தி ஆக்குற மாதிரி இருக்கு. ஏன்னு சொன்னா அன்னைக்கு நம்ம இப்படி ஒரு நபர் போனதுக்கு அப்புறமா நம்ம மறந்துருக்கலாம். பட் இருந்தாலும் சில நல்லுள்ளங்கள் காரணமாக அவரை நினைவுபடுத்துறதுக்கு இன்னும் அவர் குடும்பம் சார்ந்த நினைவூட்டல்களுக்கு உதவிக்கரங்களா நிற்கிறத இன்னும் மனதுக்கு ஒரு அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் எந்த ஒரு நபரை நம்ம இழக்காம இருந்திருந்தா இன்னைக்கு திரையுலகத்துல இன்னும் வர்ணிக்கக்கூடிய நிறைய பாடல்களை கொடுத்து நிறைய இடத்துல விருதுகள் பெற்று மக்கள் மனதில அழிக்க முடியாத ஒரு பதிவத்தை ஏற்படுத்தியிருப்பார் அப்படிங்கறத நம்ம சொல்லி ஆகணும். இவ்வளவு பாடல்களுக்கு 1500 பாடல்களுக்கு நம்ம எங்க போனாலும் அவரோட பாடல்கள் காதுல ஒழித்து 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 நமக்கு அதை கேட்டுட்டே இருக்கலாம்ப்பா, ரசிச்சுட்டே இருக்கலாம். அந்த பாடல் அவ்வளவு இனிமையா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ வைத்த ஒரு நபர் இன்னும் வாழ்ந்திருந்தா பல நிகழ்வுகளை ஏற்படுத்தியிருப்பாரு, பல மாற்றங்களை பாடலினூடாக ஏற்படுத்தியிருப்பார் அப்படிங்கிறது இந்த இடத்துல நினைவுபடுத்தி ஆகணும். எனிவேஸ் மீடியா அன்பான சொந்தங்களே, இன்னைக்கான நிகழ்ச்சி தொகுப்புல இருந்து உங்களை விடைபெற வேண்டிய தருணமும் வந்துருச்சு. இன்னைக்கு ஒளிப்பதிவிலையும் நமக்கு துணையாக இருந்து ப்ரொடியூசிங் பண்ண ப்ரொடியூசர் பிரதீபன் அவர்களுக்கும் யாழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு நாள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில இன்னும் ஒரு பக்கத்துல உங்களை சந்திக்கும் வரை உங்களிட பெரியப்பெறும் நான் உங்கள் சுதா. இது உங்கள் மனிதனின் மறுபக்கம். Thank you.